போதை மருந்து கடத்தல் கும்பல் ஜாபர் சாதிக் அவர்கள் கொடுத்த வாக்குமூலம் வசமாக சிக்கிய ஸ்டாலின் குடும்பம் கிட்டத்தட்ட 40 கோடி ரூபாய் ரியல் எஸ்டேட்டில் முதலீடு செய்ததாக ஜாபர் சாதிக் அவர்கள் என்சிபி அதிகாரிகளிடம் வாக்குமூலம் கொடுத்திருக்கிறார். இதில் எதிர்பாராத விதமாக ஜாபர் சாதிக் அவர்கள் ரியல் எஸ்டேட் நிறுவனத்தை நடத்தி வருவது G2 நிறுவனம்தான் என்றும் அந்த நிறுவனத்தின் CEO யார் என்றால் முதல்வர் ஸ்டாலின் அவர்களது மூத்த மருமகன் என்பதும் குறிப்பிடத்தக்கது. ஏற்கனவே அந்த நிறுவனத்தில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனைகள் நடத்தி பல ஆவணங்களை கைப்பற்றியதும் குறிப்பிடத்தக்கது. மேலும் ரியல் எஸ்டேட்டை தொடர்ந்து பட தயாரிப்புகளையும் தொடங்கியுள்ளதாக ஜாபர் சாதிக் அவர்கள் வாக்குமூலமும் கொடுத்துள்ளார். தயாரிப்பு நிறுவனத்தின் முதல் படமான மங்கை என்ற திரைப்படத்தை இயக்கியது வேறு யாரும் கிடையாது, உதயநிதி ஸ்டாலின் அவர்களது மனைவி கிருத்திகா உதயநிதி என்பதும் குறிப்பிடத்தக்கது. ஒட்டுமொத்த குடும்பமே தற்பொழுது ஜாபர் சாதிக் அவர்களிடம் பணத்தை பெற்றிருக்கிறதா, மேலும் இதற்கு நேரடியான GST உடன் பணத்தை பெற்றிருக்கிறார்களா அல்லது கருப்பு பணமாக பணம் பெற்றிருக்கிறார்களா என்ற விசாரணை தற்பொழுது ஸ்டாலின் குடும்பத்தில் என்சிபி அதிகாரிகள் நடத்துவதாக தகவல்களும் வெளியாகி இருக்கிறது. ஒன்றல்ல இரண்டல்ல கிட்டத்தட்ட 3 ஆண்டுகளில் 2500 கோடிக்கு மேலாக போதை மருந்து கடத்தல் செய்து லாபம் பெற்றதாக ஜாபர் சாதிக் அவர்கள் கூறியுள்ளார். தமிழக அரசுடன் உதவி இல்லாமல் இது சாத்தியமில்லை என்றும் அரசியல் வட்டாரங்களில் பேச்சுக்களும் அடிபட்டு வருகிறது. போதை மருந்து கடத்தல் கும்பல் 4 நபர்கள் டெல்லியில் கைது செய்யப்பட்ட உடனே தமிழக காவல்துறை உதவியுடன் தான் ராஜஸ்தானுக்கு ஜாபர் சாதிக் அவர்கள் அழைத்து செல்லப்பட்டார் என்றும் பாதுகாப்பாக அவர் வெளிநாடுகளுக்கு தப்பி செல்வதற்கு ராஜஸ்தானில் திட்டம் தீட்டியதாகவும் அவர் வாக்குமூலம் கொடுக்கப்பட்டிருக்கிறார். இதனால் மிகப்பெரிய ஒரு நெட்வொர்க் ஜாபர் சாதிக் அவர்கள் நடத்தி வந்ததாகவும் தற்பொழுது தெரிய வந்திருக்கிறது. மேலும் சில ஆவணங்கள் அடிப்படையில் முதல்வர் ஸ்டாலின் அவர்களது உதவியாளரும் மூத்த அமைச்சருமான துரைமுருகன் அவர்களிடமும் விசாரணை நடத்தப்படலாம் என்ற சந்தேகமும் தற்பொழுது எழுந்திருக்கிறது. திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி அமைத்தால் தமிழகத்தில் விடியல் நடக்கும் என்று எதிர்பார்த்து கொண்டிருக்கும் பொழுது இவர்கள் சொத்துக்களையும் மேலும் கள்ளச்சாராயம் போதை மருந்து கடத்தல் செய்து வந்து தமிழக மக்களையும் இளைஞர்களையும் குழந்தையையும் ஆபத்துக்கான அறிகுறிகளை இவர்கள் ஏற்படுத்தி மேலும் இவர்கள் செயல்பாட்டினால் அவர்கள் தவறான வழிக்கு செல்வதற்கும் உதவி செய்திருக்கிறார்கள். ஒட்டுமொத்தமாக திராவிட முன்னேற்ற கழகம் இருக்கும் வரை தமிழக மக்கள் நிம்மதி அடைய முடியாது என்பதற்கேற்பதான் இவர்களது செயல்பாடுகளும் அமைந்திருக்கிறது. கிட்டத்தட்ட ஸ்டாலின் அவர்களது செயல்பாடுகள் அனைத்தும் தமிழக மக்களுக்கு எதிராகத்தான் இருக்கிறது என்ற தகவலும் தற்பொழுது வெளியாகியிருக்கிறது. பார்க்கலாம் ஜாபர் சாதிக் அவர்கள் கொடுத்த வாக்குமூலத்தின் அடிப்படையில் ஸ்டாலின் குடும்பத்தில் யாரெல்லாம் கைது செய்யப்படுகிறார்கள், விசாரணையின் முடிவில் இவர்களுக்கு என்ன தண்டனை வழங்கினால் சரியாக இருக்கும் என்பதை கமெண்ட் வாயிலாக மட்டும் கூறுங்கள்.